TTL ஃப்ளாஷில் பெர்ஃபெக்டான எக்ஸ்போஷர் எனக்கு கிடைக்குது. ஆனால் மேனுவலில் என்னால் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி எடுக்க முடியல. TTLயில் சரியாக வருது, மேனுவலில் எனக்கு எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியல. TTL ஃப்ளாஷை மேனுவலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஹே வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு Mirrorme Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி இந்த TTL ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எப்படி மேனுவலாக கன்வெர்ட் பண்ணுறது, ஈஸியான எக்ஸ்போஷர் ஃபோட்டோகிராஃபி, அதாவது ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியை ரொம்ப ஈஸியாக TTLலேருந்து நம்ம கற்றுக்கலாம். அதாவது ஆட்டோ ஃப்ளாஷை மேனுவல் ஃப்ளாஷாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த TCMனா என்ன, எப்படி இந்த மேனுவலில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி TTLனா என்னங்கிறத ஒரு வாட்டி பார்த்துருப்போம். ஸோ நம்ம சேனல்லே இந்த TTLனா என்னங்கிறது ஒரு 2 வாட்டி வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக சின்னதாக ஒரு டிப்ஸ். இந்த TTL ஃப்ளாஷுங்கிறது த்ரூ த லென்ஸ் மீட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் கேமராவில் உள்ளே இருக்கிற எக்ஸ்போஷர் மீட்டர் வெளியிலேருந்து எவ்வளோ லைட் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்போஷரில் காமிச்சிட்டே இருக்கும். இது வந்து ஓவர் எக்ஸ்போஷராக இருக்கா இல்லை அண்டர் எக்ஸ்போஷராக இருக்கா, அதாவது பிரைட்டாக இருக்கா இல்லை டார்க்காக இருக்கான்னு காமிச்சிக்கிட்டே இருக்கும். உள்ள ஒரு சின்ன மீட்டர் இங்கேயும் ஓடும் பார்த்தீங்களா, அதுதான் எக்ஸ்போஷர் மீட்டர். ஸோ நீங்கள் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃப்ளாஷ் பவர் எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ரீ ஃப்ளாஷ் மூலமாக உங்கள் லென்ஸ் வழியாக வர வெளிச்சத்தை உள்ளே இருக்க எக்ஸ்போஷர் மீட்டர் கால்குலேட் பண்ணும். இது அதிகமாக இருந்தால் குறைக்க சொல்லும், கம்மியாக இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லி கரெக்டான எக்ஸ்போஷரில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃப்ளாஷில், அதாவது இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிறதா, ப்ரீ ஃப்ளாஷ் தென் மெயின் ஃப்ளாஷ் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். ஸோ இதுதான் TTL. ஸோ த்ரூ த லென்ஸ் மீட்டரிங், அதாவது உங்கள் லென்ஸ் வழியாக மீட்டரிங் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இவ்வளோ ஃப்ளாஷ் பவர் வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த TTL ஃபங்க்ஷன். ஸோ இந்த TTLயில் வச்சு, இந்த TTLங்கிறது இந்த ஆட்டோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த TTL ஃபங்க்ஷனில் வச்சு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, எனக்கு சரியான எக்ஸ்போஷர் வருது. ஆனால் கொஞ்சம் ஆம்பியன்ட் லைட் மாறினாலோ இல்லை வேறு ஏதாச்சும் கொஞ்சம் பொசிஷனால் லைட் பொசிஷனை மாற்றினாலோ எனக்கு வந்து சரியாக வர மாட்டேது. TTLயில் தான் வச்சுருக்கேன், ஒரு ஃபோட்டோ நல்லாயிருக்கு, இன்னொரு ஃபோட்டோ வந்து ஓவர் எக்ஸ்போஷர் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா சில ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அண்டர் எக்ஸ்போஷர் ஆகுது, டார்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த TTLை மேனுவலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஸோ நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் எக்ஸ்போஷரில், அதாவது மேனுவல் ஃப்ளாஷ் செட்டிங்கில் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது சரியான எக்ஸ்போஷர் கரெக்டாக 1/4 வச்சுருக்கோம், இல்லை ½ பவரில் வச்சுருக்கோம், இல்லை 1/8 வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஃப்ளாஷோட பவர் வந்து கரெக்டாக எல்லா ஃபோட்டோஸ்லேயும் ஈக்குவலாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் TTL என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு அங்கே பட்டு அந்த சப்ஜெக்ட் மேலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் கேமராவுக்கு வர வெளிச்சத்தை கால்குலேட் பண்ணி ஒரு வாட்டியும் அந்த எக்ஸ்போஷரை சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவோம். அதனால சில நேரங்களில் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஓவர் எக்ஸ்போஷராகவும் அண்டர் எக்ஸ்போஷராகவும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. TTLயில் இருந்தாலும் சில நேரங்களில் இந்த தப்பி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த TCM அப்படின்னா என்னென்னா, இந்த TTL கன்வெர்ட்டட் இன்டு மேனுவல், அதாவது TTL ஆட்டோ ஃப்ளாஷை மேனுவலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. TTLயில் வச்சு எவ்வளோ ஃப்ளாஷ் பவர் இருக்குங்கிறத உங்கள் கேமரா கண்டுபிடிச்சிரும். அதுக்கப்புறம் அதை மேனுவலாக மாற்றிக்கிட்டு அதே செட்டிங்கில் நம்ம எல்லா ஃபோட்டோஸும் எடுக்கிறதுக்கு தான் இந்த TCM ஃபங்க்ஷன். ஸோ Godoxோட ட்ரிகர்ஸ் ஃப்ளாஷில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த TCM பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த எக்ஸ்ப்ளோர் ட்ரிகர்லேயும் இருக்குது, மற்ற ட்ரிகர்ஸ்லையும் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் ட்ரிகரில் உங்களை எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா TCM அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த ரைட் கார்னரில் TCM அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த TCM, அதாவது மேனுவல் ஃப்ளாஷாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஷோகேஸில் வைக்கிற ஒரு பொம்மையை எடுத்து உங்களுக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கோம். என்கிட்ட ஒரு பல மாடல்லாம் இல்லை, இப்போக்கி இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 1/250th ஆஃப் செகண்ட், நோ ஃப்ளாஷ். ஸோ எடுத்திருக்கேன், ஃபுல்லாக பிளாக்காக தான் வருது. ஸோ வெளியில் உள்ள எந்த ஆம்பியன்ட் லைட்டும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணலை அப்படிங்கிறது இதனால் நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது அதே செட்டிங், கேமராவில் எந்த செட்டிங் மாற்றலை, ஃப்ளாஷை மட்டும் ஆன் பண்ணி TTL ஃபங்க்ஷனில் வச்சு ஒரு ஃபோட்டோ. இப்போ கரெக்டான எக்ஸ்போஷரில், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கரெக்டான எக்ஸ்போஷரில் இந்த ஃபோட்டோ மாட்டியிருக்கு. இப்போ அதே TTL ஃபங்க்ஷனில் வச்சு இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு ஆம்பியன்ட் லைட் ஏதாச்சும் உள்ளே வந்துட்டு போகிறது மாதிரி ஜன்னலாக ஸ்க்ரீனை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா ஓவர் எக்ஸ்போஷர் ஆகிடுது. திரும்பி என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி அதே TTL ஃபங்க்ஷனில் வச்சு திரும்பி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே லைட்டாக அண்டர் எக்ஸ்போஷர் ஆகுது. இது ஏன் பிரச்சனை என்னன்னு தெரியலை. ஸோ TTL ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கோம். ஒரு வாட்டி கரெக்டாக வந்திருக்கு, ஒரு வாட்டி ஓவர் எக்ஸ்போஷர் வந்திருக்கு, ஒரு வாட்டி டார்க்காக, அதாவது அண்டர் எக்ஸ்போஷர் வந்திருக்கு. ஸோ TTL எனக்கு TTL ஒரு சில வாட்டி கரெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இப்போ பிரச்சனை.
டிடிஎல் வைக்கும்போது ஒரு சில விஷயங்கள் தப்பி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது எப்படி வந்து இந்த கரெக்டான எக்ஸ்போஷரில் கண்டுபிடிச்சிச்சில்ல, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், டிடிஎல்ல சரியான எக்ஸ்போஷரில் ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. இதை வந்து நான் வந்து மேனுவலுக்கு மாற்றிக்கணும், இது என்ன பவர்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த டிசிஎம். திரும்பி வந்து இந்த டிடிஎல்ல வச்சு இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓகே, இது வந்து கரெக்டான எக்ஸ்போஷரில் வந்திருக்கு, நல்லா தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்துருக்குது சரியான எக்ஸ்போஷரில் ஜூம் பண்ணி பார்க்குறோம், கரெக்டான எக்ஸ்போஷரில் இருக்குது. ஓகே, ஹைலைட்லாம் கரெக்டாக இருக்குது, ஷேடோஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ உங்களோட எக்ஸ்ப்ளோர் ட்ரிகர் நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த டிசிஎம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க. 3 செகண்ட்ஸ் அழிச்சு பிடிச்சா மேனுவல் ஃப்ளாஷ்க்கு கன்வெர்ட் ஆகிடுது. அதாவது டிடிஎல்லில் உள்ள பவர் என்னங்கிறது உங்கள் ஃப்ளாஷ் கடைசியாக நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை இந்த ட்ரிகர் என்ன பண்ணோம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை டிசிஎம் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது மேனுவல் ஃப்ளாஷ்க்கு வந்துடும். இதுதான் பவர்ப்பா, நான் டிடிஎல்ல வச்சு எடுக்கும்போது இந்த பவரில் எனக்கு சரியான எக்ஸ்போஷர் வந்துச்சு கடைசியாக அப்படிங்கிறத இந்த ட்ரிகர் நினைப்பு வச்சுக்கிட்டு அது மேனுவல் ஃப்ளாஷாக வந்துடுச்சு. ஸோ 1/8 இப்போ காமிக்குது. இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், சரியான எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த லாஸ்ட்டாக டிடிஎல் எடுத்தும் போது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சோ அது மாதிரி வந்துடுது. இப்போ ஜஸ்ட்டு வேறு எதுவுமே செய்யலை, உங்களுக்கு ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். அடுத்த ஃபோட்டோ ஜஸ்ட்டு ஒரு அந்த ஷோகேஸ் பொம்மை இருக்குல்ல, அதை லைட்டாக வந்து ஃப்ளாஷை பார்த்த மாதிரி திருப்பி வச்சேன், ஒரு ஃபோட்டோ நல்லா வந்துச்சு. அடுத்தது திரும்பி அவுட் ஆஃப் த ஃப்ளாஷுக்கு ஆப்போசிட் சைடில் லைட்டாக திருப்பி வச்சேன், இன்னொரு ஃபோட்டோ கரெக்டாக வந்துச்சு. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த டிசிஎம் ஃபங்க்ஷன் அந்த டிடிஎல் கன்வெர்ட்டட் இன்டு மேனுவல் நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, டிடிஎல்ல வச்சு சரியான எக்ஸ்போஷர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வேறு எதுவுமே செய்யாமல் இந்த பட்டனை அழுத்தி பிடிச்சோம்னா மேனுவல் ஃப்ளாஷ் பவர் செட்டிங்க்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வரிசையாக ஃபோட்டோ எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்ட் வந்து மெயின்டைன் ஆகும். சரியான எக்ஸ்போஷர் இந்த லைட்டிங் வந்து அந்த ஃப்ளாஷ் பவர் வந்து ஒரு ஃபோட்டோக்கும் மெயின்டைன் ஆகும். ஸோ நம்ம வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் சப்ஜெக்டை வந்து ஃப்ளாஷை விட்டு மூவ் பண்ணாமல் இல்லை சப்ஜெக்டை விட்டு ஃப்ளாஷை மூவ் பண்ணாமல் நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா அந்த பவர் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ நான் சொன்ன மாதிரி சப்போஸ் வந்து டிடிஎல் எடுத்ததுக்கப்புறம் டிசிஎம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, சேஞ்ச் பண்ணி ஒரு 10 ஃபோட்டோ எடுக்கிறீங்க, டக்குன்னு வேறு இடத்துக்கு போய் நிற்க வைக்கிறீங்க, லைட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை சப்ஜெக்டை வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பியும் டிடிஎல்ல வச்சு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்போ தான் டிசிஎம் வரணும். நம்ம லாஸ்ட் இயர் டிசிஎம் வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதே செட்டிங்கில் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சில நேரங்களில் ஓகே செட் ஆயிரும். இது யதார்த்தமாக வந்து மாட்டுறது, மோஸ்ட் ஆஃப் த டைம் வராது. ஸோ நீங்கள் திரும்பியும் டிடிஎல்ல வச்சு சரியான எக்ஸ்போஷர் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அது நான் சொன்ன மாதிரி இந்த டிசிஎம் மாற்றிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஃப்ளாஷ் தான் வைக்கல, இன்னும் 2 ஃப்ளாஷ் வச்சுருக்கீங்க, இன்னும் ஒரு குரூப் ஏல வந்து ஒரு ஃப்ளாஷ் வச்சுருக்கீங்க, குரூப் பியில் ஒரு ஃப்ளாஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் 2த்தையும் வச்சு என்னங்கிறத செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டு இந்த டிசிஎம் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ செப்பரேட்டாக குரூப் ஏக்கு உள்ள லைட்டை நீங்கள் டிடிஎல்ல வச்சு அதை வந்து டிசிஎம் மாற்றிக்கிங்க. தென் குரூப் பிக்கு வாங்க, டிடிஎல்ல வச்சு பார்த்துட்டு எவ்வளோ தேவைங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ளஸ்ஸாக வேணுமா மைனஸாக வேணுமா, எக்ஸ்போஷர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் கம்மியாக வேணும் டிடிஎல்ல விட்டு அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்டாப் வேணுமோ சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பி இந்த டிசிஎம் பட்டனை கடைசியாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மொத்தமாக சேர்ந்து எல்லாமே வந்து மேனுவல் ஃப்ளாஷ் செட்டிங்க்கு வந்துடும். ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம் கொடாக்ஸில். வேறு கம்பெனிகளில் இப்போ வந்து ப்ரோ ஃபோட்டோலலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ எக்ஸ்போஷர் லாக் அப்படின்னு வச்சுருக்காங்க, ஏஇஎல் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க, ப்ரௌன் கலரில் வேறு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனியும் ஒரு பேரில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோடாக்ஸ் வந்து டிடிஎல் கன்வெர்ட்டட் மேனுவல் அப்படின்னு வச்சுருக்காங்க, டிசிஎம் ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பிகினராக இருக்கீங்க, பிகினர் இல்லைங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இதெல்லாம் சூப்பராக யூஸ் பண்ணலாம். சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேர் சொல்லுவாங்க, அவ்வளோதான். நிறையா பேர் வந்து பெரிய லெவலில் இருக்கிற ப்ரோ லெவல் ஃபோட்டோகிராஃபர்ஸும் இந்த டிடிஎல் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டுடியோ ஃப்ளாஷஸ், ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி, ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லைட் மீட்டர் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ண மாட்டாங்க, லைட் மீட்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது யூஸ் பண்ணலாம். இந்த டிசிஎம் ஃபங்க்ஷனை நான் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு 3 விஷயம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு, முன்னாடியே பேசிக்கிட்ட மாதிரி உங்களை சுற்றி ஆம்பியன்ட் லைட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டிடிஎல் கன்வெர்ட்டட் இன்டு மேனுவல் அந்த டிசிஎம்மை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களை சுற்றி வந்து திடீர்னு மேகமூட்டம் வருது, திடீர்னு சூரிய வெளிச்சம் வருது, அந்த லைட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த டிடிஎல் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்து குழம்பிடும்.
திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் எக்ஸ்போஷர் அண்டர் எக்ஸ்போஷர்னு மாற்றி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆம்பியன்ட் லைட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா சரியான எக்ஸ்போஷரை டிடிஎல்லில் வச்சு எப்போ கிடைக்குதோ உடனே இந்த டிசிஎம்க்கு மாறிடுங்க, அதாவது மேனுவலுக்கு மாறிடுங்க இந்த டிசிஎம் பட்டன் ப்ரெஸ் பண்ணி. அதுக்கப்புறம் அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே பவரில் இருக்கும். அடுத்தது ரெண்டாவது, நம்மள்கிட்ட ஒரு எக்ஸ்பென்சிவான லைட் மீட்டர்லாம் இல்லை அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கேமராலே நல்ல ஒரு எக்ஸ்போஷர் மீட்டர் இருக்குது. ஸோ லைட் மீட்டர் செப்பரேட்டாக ஒரு லைட் மீட்டர் வச்சு லைட்டை வந்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ ரிஃப்ளெக்டட் லைட் எவ்வளோ இருக்கோ, ஃப்ளாஷில் பட்டு சப்ஜெக்ட் மேலே பட்டு இந்த கேமராவுக்கு எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த லைட் இந்த எக்ஸ்போஷரை உங்கள் கேமரா கால்குலேட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் டிசிஎம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. நான் ஒரு 20,000 30,000 ரூபாய்க்கு நான் வந்து தனியாக ஒரு லைட் மீட்டர் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இது ரெண்டாவது ஒரு விஷயம். மூணாவது ஒரு விஷயம் அப்படின்னா, என்ன தான் நீங்கள் லைட் மீட்டரே வச்சுருந்தாலும் ஹை ஸ்பீட் சிங்கில் லைட் மீட்ரு வேலை செய்யவே செய்யாது. அது 50,000 இருந்தாலும் சரி, அந்த லைட் மீட்டர் நீங்கள் வச்சுருக்கீங்க ஹை ஸ்பீட் சிங்கில் 1000th ஆஃப் த செகண்ட் 8000th ஆஃப் செகண்டில் வந்து போட்டு ஷட்டர் ஸ்பீடை போட்டு அடிக்கணும், பல்ஸ்னு அடிக்குதுன்னு வச்சுங்க. இந்த லைட் மீட்டர்னால் அது அந்த லைட்டை வந்து கால்குலேட் பண்ணவே முடியாது. ஸோ சில லைட் மீட்டர் வெரி எக்ஸ்பென்சிவ் லைட் மீட்டர்ஸ் அந்த ஹை ஸ்பீட் சிங்கையும் கால்குலேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியலை, சப்போஸ் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி லைட் மீட்டர் வச்சு ஹை ஸ்பீட் சிங்கை கால்குலேட் பண்ண முடியாத சமயத்தில் இந்த டிசிஎம் ஃபங்க்ஷன், அதாவது த்ரூ த லென்ஸ் மீட்டரிங் வழியாக நம்ம டிடிஎல் வழியாக வந்த நல்ல கரெக்டான எக்ஸ்போஷரை டிசிஎம்க்கு மாற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ ஆம்பியன்ட் லைட் உங்களுக்கு அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கா, என்கிட்ட லைட் மீட்டர் இல்லைங்க, இல்லை ஹை ஸ்பீட் சிங்கில் நான் எடுக்க போகிறேன் அதனால் லைட் மீட்டர் வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பிரச்சனை இருக்கும்போது, இல்லை நான் ஒரு பிகினர், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இந்த டிடிஎல் கன்வெர்ட்டட் இன்டு மேனுவல் இந்த டிசிஎம் ஃபங்க்ஷனை உங்களோட குடாக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே குடாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக சொல்லிக்கிறேன், இந்த டிசிஎம் ஃபங்க்ஷன் சூப்பரான ஃபங்க்ஷன். ஸோ இவ்வளோ தான் இந்த டிடிஎல் கன்வெர்ட்டட் இன்டு மேனுவல். இந்த டிடிஎல்னா என்ன, டிசிஎம் என்ன, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. டிடிஎல்ல ஃபோட்டோ எடுக்கிறோம், அதை மேனுவலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான் டிசிஎம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர்மே ஸ்டுடியோ, வி கிரியேட் பாண்ட் வித் யூ. பை பாய்.